எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சித்ரா அவங்களோட அப்பா டிசம்பர் 31 அவரோட வீட்டில் துக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதே டிசம்பர் மாதம் தான் விஜய் சித்ரா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு விஜய் சித்ரா பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மே 2 1992 விஜயா காமராஜர் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான வீடு கட்டணுங்கிறது. பிகாஸ் அவங்க அப்போ ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க. அதனால என்னைய அவங்களுக்கு ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அண்ட் மீடியாவில் போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ 2012 மக்கள் டிவியில் விளையாடு வகைசோடு அப்படிங்கிற ஒரு டிவி ஷோவில் ஆங்கரிங் அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, 2013 சட்டம் சொல்வது என்ன அதே மக்கள் டிவியில் ஆங்கரிங் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் 2014 மக்கள் டிவி மட்டும் கிடையாதுங்க, ஜெயா டிவியில் மணன் மகள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வைஷாலி அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ராடன் அப்படிங்கிற ஒரு சேனலில் குஸ்தி காமெடி குஸ்தி அப்படிங்கிற ஒரு ஷோக்கும் அவங்க தான் ஆங்கரிங் பண்ணுறாங்க. வேந்தர் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலில் ரிங்கா ரிங்கா அப்படிங்கிற ஒரு ஷோவையும் இவங்க தான் ஆங்கரிங் பண்ணுறாங்க. 2013 விஜய் டிவியில் செவன் மீனாட்சி சீசன் 2 பேட்டியனோட ஃப்ரெண்டாக கலையரசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு 2014 சன் டிவியில் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கு அவங்க செலக்ட் ஆகுறாங்க. 2014 to 2018 சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீசன் 1 அண்ட் சீசன் 2 அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சீரியல் உண்மையிலே அப்போ ரொம்ப ஃபேமஸான சீரியலாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் 2015 வேந்தர் டிவியில் சாஹபோத்ரி ஜில் ஜங் ஜக் அதிலையும் அவங்க தான் ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி அதில் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஜி டான்ஸ் லீக்லேயும் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஜி தமிழில் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகளில் அவங்க தான் ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. அஞ்சரைப்பட்டி அப்படிங்கிற ஷோக்கும் அவங்க தான் ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் 2018 கலர்ஸ் தமிழில் அவங்களுக்கு வில்நாச்சி அப்படிங்கிற சீரியலில் லீட் ரோல் கிடைக்கிது. அதில் ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஃபைனலி த மோஸ்ட் வெயிட்டட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி 2018 பாண்டியன் ஷோஸில் முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. நம்ம எல்லாருக்குமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு கனெக்டான ஒரு சீரியல்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கதிர் முல்லை அப்படிங்கிற பேர் மக்களோட பர்சனல் ஃபேவரட் பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு யதார்த்தமான தத்ரூபமான நடிப்பில் மக்களோட மனசை கவர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆடியன்ஸும் கிரியேட் ஆனாங்க. அதே 2018 விஜய் டிவியில் ஜோடி ஃபன் அன்லிமிட்டெட் அதில் கலந்துப்பாங்க கண்டஸ்டண்ட்டாக. இவங்களும் கதிரும் பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் வெண்ணிலவே வெண்ணிலவே ஒரு சாங் ஆடியிருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டான்ஸ் ஷோவில் அவங்க செகண்ட் ரன்னர் அப்பாவும் ஆவாங்க. இப்படி அவங்க பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்களோட கனவு நிறைவேறிச்சான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அழகான வீடும் கட்டியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் 2019 ராஜா ராணியில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. 2020 பாரதி கண்ணம்மாவில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சரண மீனாட்சி சீசன் 3 கூட ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் அவங்களுக்கு ஒரு மூவி வாய்ப்பும் கிடைக்கிது. கால்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவிலையும் நடிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு கரியர் பீக்கில் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க வாங்கின அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் வுட்ஸில் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆக்ட்ரஸ் ஆன் டெலிவிஷன் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஃபெமினால பெஸ்ட் டாட்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்காக மக்கள் நாயகி அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, 2021 விஜய் டெலிவிஷன் லைஃப் டைம் அவார்டில் மக்கள் நாயகி பீப்பிள் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருப்பாங்க. இவங்க ஒரு பர்சனல் லவ் பண்ணாங்க. அவங்க பேர் ஹேமந்த் ரவி. அவங்கள என்கேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் 2020 ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆக்ட்ரஸ், தத்ரூபமான நடிப்பில் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். முல்லை அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னாலே அவ்வளோ ஃபேன் பேஜ் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ். என்னதான் நடந்துச்சு அவங்களுக்கு? கரியர் பீக்கில் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? டிசம்பர் 9 2020 நகரப்பேட்டையில் இருக்க ஒரு ஹோட்டலில் அவங்களும் ஒரு ஹஸ்பண்டும் தங்கியிருந்தாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு எப்பவும் போல் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வாஷ்ரூம் போயிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகி இவங்க வெளியே வர்றதுனால இவங்க கணவர் என்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காரு. அப்போ இவங்க தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த நியூஸ் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. விஜய் சித்ரா சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியக்குறியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸ் அதை நம்பவே இல்லை. இதுக்கு காரணம் ஹேமந்த் ரவி அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அண்ட் டிசம்பர் 15 2020 ஹேமந்த் ரவி அரெஸ்ட் ஆனார். 2021 அவர் பேர்லேருந்து வெளில வந்துட்டார். ஆஃப்டர் தட் திருவள்ளூரில் இருக்க
விரைவு நீதிமன்றம் இவர் ஒரு நிரபராதி, எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை அவரோட அப்பாவால் தாங்கிக்கவே முடியலை. ஸோ ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்கிறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சித்ராவோட கேஸ் ஒரு முடிவு பெறாத ஒரு முடிச்சாவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம் இதை பற்றி 2020 அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்? இந்த துயரமான சம்பவத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் December 31 திருவான்மையில் இருக்கிறோட வீட்டில் விஜய் சித்ராவோட ரூமில் அவரோட பொண்ணோட துப்பட்டாவை எடுத்து தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ரொம்பவே கஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அவர் எவ்வளோ மன வலியில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாருன்னு நம்மளால் யோசிக்க முடியுது. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம என்னதான் கஷ்டத்தில் இருந்தாலும் தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தீர்வே ஆகாது. நமக்காண்டி இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை யோசிச்சு பார்த்தா அந்த முடிவை நம்ம கண்டிப்பாக எடுக்கவே மாட்டோம். இதுவும் கடந்து போகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.